Hello friends, வணக்கம். Welcome to my channel Me&Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பே அல்வா செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அல்வா செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி வீட்லயே நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் கார்ன் ஃப்ளவர் ஒரு பவுல்ல போட்டுருக்கேன். 1 கப் கார்ன் ஃப்ளவருக்கு 3 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சிடணும். இப்போ இதை ஒரு விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி கட்டியாக ஆகக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா மேலே ஊற்றி தூக்கி பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கார்ன்ஃப்ளவர் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் சுகர் நான் போடுறேன். ரெண்டரை கப்பு சுகருக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றுறோம். இந்த மாதிரி சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சுகர் சிரப்பாக மாறும். சிரப்பாக மாறக்கூடாது. இந்த மாதிரி சுகர் மெல்ட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த சுகர் கரையிறதுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற அந்த மாவு தண்ணியை அதை இன்னொரு தடவை கலக்கி இந்த பேனில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி தண்ணியாக தான் ஊற்றணும். அங்கே கலக்கி வச்சுருக்கும் போது கட்டியாக தான் இருக்கும். திருப்பி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பேனில் ஊற்றிடுங்க. பேனில் ஊற்றிட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி கையை விடாமல் கலக்கிட்டே இருங்க. இதில் ஒரு கண்ணாடி போல் கட்டி கட்டியாக வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மினிட்ஸில் இந்த மாதிரி எல்லாமே மேஷ் ஆகி நல்லா ஷைனிங்காக ஒரு கிளேஸாக வரும். அந்த டைமில் நீங்கள் கீ ஊற்றுங்க. இப்போ நான் 3/4 கப்பு கீ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கரண்டி நீங்கள் நெய் ஊற்றி கலக்கி விடுங்க. இது எனக்கு ஃபுல்லாக முடிகிறதுக்கு 35 மினிட்ஸ் ஆச்சு. நான் 3/4 கப்பு நெய் ஆட் பண்ணி செய்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த அல்வா செய்யலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் கீ ஆட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது எல்லாமே வெந்து நல்லா சுருண்டு வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 பிஞ்சு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இதை நல்லா கை விடாமல் கலக்கினே இருங்க. இன்னும் 10 மினிட்ஸில் நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். 1/4 கப் நட்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த நட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேலன்ஸ் இருக்கிற நெய்யை கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்தவுடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இதை நல்லா தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் ஈவனாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு இது மேலே கார்னிஷுக்கு நட்ஸை போட்டுடுங்க.
அதுக்கப்புறம் 1 hour ரெஸ்ட் விட்டுட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.